வணக்கம். இந்த வாரம் சீனிக்கிழங்கு போலி செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வைக்க போகிறேன். அந்த சீனிக்கிழங்கு போலிக்கு தேவையானது இது சீனிக்கிழங்கு, இது மைதா மாவு, மைதா மாவு. இந்த மைதா மாவில் லேசாக தண்ணி உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு அப்படியே வச்சுக்கிறோம். இந்த மண்டை வெல்லம், இது ஏலக்காய் பவுட்ரு, இது சாதிக்காய் பவுட்ரு, இது தேங்காய். இப்போ இந்த இந்த சீனிக்கிழங்கு நல்லா பிணைஞ்சிக்கிறணும். இது மைதா மாவு. இந்த மைதா மாவு இப்படி நெழுகலாக வரணும் அப்படின்னும் போது, நல்லா ஒரு இதாக வரணும் அப்படின்னும் போது 2 மணி நேரம் நம்ம தண்ணி தொளிச்சு அதை ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் இந்த மாதிரி நல்லா நைஸாக அப்படியே இலசா நல்லா தட்டுறதுக்கும் தோதாக இருக்கும், நல்லா நைஸாகவும் இருக்கும். இது சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு அந்த தொலியை பூரா எடுத்துடுறோம். தொலியை எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி பிணையிறோம். இது மண்டை வெல்லம். இந்த மண்டை வெல்லம் அது கூட ஒன்றா போட்டு பிணையிறோம். இது தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இது சாதிக்காய் பவுட்ரு, இது ஏலக்காய் பவுட்ரு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிணையணும். ஏற்கனவே இதுக்கு பேர் சீனிக்கிழங்கு. இதில் சீனியெல்லாம் போட வேண்டியதில்லை, அந்த இனிப்பு அதுலேயே அந்த சீனிக்கிழங்குலே இருக்கும். சாதிக்காய் பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு, அந்த சீனிக்கிழங்கு, மண்டை வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மைதா மாவில் தண்ணி, எண்ணெய் இந்த ரெண்டும் அப்படியே பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊறினாத்தே இந்த மாதிரி வரும். ஏன்னா இல்லைன்னா அப்படி இந்த அந்த அந்த இது கிடைக்காது நமக்கு. இந்த போலிக்கு இந்த மெதுவை கிடைக்காது. சரிங்களா? இந்த ஊறினதுனாலவே அந்த மாவும் அந்த எண்ணெய் அந்த உப்பு தண்ணி இதை சேர்ந்து ஊறினதுனாலவே உங்களுக்கு இந்த மெதுவு கிடச்சிருக்கு. இலையில் தட்டை விட இது மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் அப்படியே தட்டிக்கலாம். நம்ம அந்த ஊற வச்சதுனாலவே இந்த மாதிரி நம்ம இழுக்கிறதுக்கெல்லாம் சவு மாதிரி வருது அது. இப்போ இதில் இந்த சீனிக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அது இதில் வைக்கணும். இதில் வச்சு அப்படியே அதை இந்த மாதிரி தெரியாமல் அதை மூடிடணும். மூடின பிற்பாடு பழையபடிக்கு இப்படி வச்சுன்னு பாருங்கள், எப்படி தட்டிக்கிறோம். நல்லா தட்டி இந்த மாதிரி இந்த எண்ணெய் ஊற்றி பழையபடிக்கு கல்லில் போட்டுடணும். நல்லா வேகணும். வெந்த பிற்பாடுமே பெரட்ட முடியும். சீனி வலி கிழங்கெடுத்து செஞ்சு வச்ச போலி இது. சீனி வலி கிழங்கெடுத்து செஞ்சு வச்ச போலி இது. செஞ்ச போலி ஆறுதுங்க, தள்ளி நீங்கள் போகாதீங்க. செஞ்ச போலி ஆறுதுங்க, தள்ளி நீங்கள் போகாதீங்க. பருப்பில்லா போலி இது, பக்குவமாக செஞ்சு வச்சேன். ருசியாக இருக்குமுங்க, ராசியாக போவோமுங்க. ருசியாக இருக்குமுங்க, ராசியாக போவோமுங்க. இந்த வாரம் சீனிவெளி கிழங்கு போலி செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதே.